நெக்ஸ்ட்டு ரிஷிஷிங் இதோடைய இஆர்சி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 356. ஸோ இந்த வேர்டு வந்தாலே ரிஷிஷிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஏகாங்கி, என்ன ஏகாங்கி? ரிஷிஷிங். அப்புறம் வந்து லேக்கக் யார்? விபின் சந்திர பந்து. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன எழுதணும்? கதன் யாரோடது? கௌதம் முனிக்கு கதன். ஸோ யார்கிட்ட சொல்கிறது? கௌதம் முனி மகரிஷி விபண்டக் से यह वाक्य कहते हैं. சந்தர்ப்பம் என்னன்னா, விபண்டக் अपने पुत्र ரிஷிஷிங் को, விபண்டக் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய மகன் ரிஷிஷிங்கை அனுபவ சூன்ய பாட் படாத்தே हैं, ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு லெசனை டீச் பண்ணிகிட்ருக்கார். इसके बारे में கௌதம முனி இருக்கார் இல்லையா, இதை பற்றி கௌதம முனி இப்படி சொல்கிறார். ஓகேவா? ஸோ வந்து மகரிஷி விபண்டக் வந்து தன் பையனுக்கு அனுபவ சூன்ய, அதாவது ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற லெசன் எடுத்துறார். அப்போ தன்னுடைய கருத்தை கௌதம் முனி தெரிவிக்கிறார். கிதாப் பாட் சே படா ஃபாய்தா நஹி. கிதாப் அதாவது புக்கு படிக்கிறதால பெரிய யூஸ் கிடையாது. மனுஷனுக்கு அனுபவக்கு சிக்ஷா சாயே. மனுஷனுக்கு அனுபவ கல்வி தான் வேணும். பாடோன்க்கு ரட்னே மாத்திரசே, ஸோ பாடங்கள் இருக்கு இல்லையா, லெசனை மெமரைஸ் பண்ணுறது மூலமாக ஹம் அப்பனா காம் சல் நஹி சக்தே, நம்மளுடைய வேலையை நம்ம பண்ண முடியாது. ஜப் காரிய கர்த்தே ஹே, எப்போ வேலை செய்கிறோமோ தபி குஷல்தா ஆத்தி ஹே, எப்போ வேலை செய்கிறோமோ தபி அப்போ தான் குஷல்தா ஆத்தி ஹே. குஷல்தானா டேலண்ட் வரும். எப்போ நம்ம வேலை செய்கிறோமோ அப்போ தான் டேலண்ட் வரும்ன்றார். யஹி சப் சோச்கர் கௌதம முனி, இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் கௌதம முனி வந்து ஐசா கஹ்தே ஹே அப்படி சொல்கிறார். அதாவது என்னென்னா, புக்கு பாடத்தை கற்றுக்கிறதால எந்த ஃபாய்தாவும் இல்லை, மனுஷனுக்கு அனுபவ கல்வி தான் வேணும். புக்கை மெமரைஸ் பண்ணுறதால எந்த வேலையும் நடக்காது, ஒரு வேலையை செய்யும் போது தான் டேலண்ட்டு கிடைக்கும் அப்படின்றார். ஸோ இந்த ஹமே அனுபவி பண்ணைக்கு சலா தேத்தா ஹே. ஸோ அனுபவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக, எக்ஸ்பீரியன்ஸ் பெறணுன்றதுக்காக அட்வைஸ் கொடுக்குது இது. நெக்ஸ்ட் இது ஸோ மகரிஷி விபண்டக் का कथन है. महर्षि विबंडक अपने पुत्र ऋषिसिंह से यह वाक्य कहते हैं. ஸோ வந்து விபண்டக் வந்து தன்னுடைய மகனுக்கு பாட் படாते हैं, பாடம் சொல்லி கொடுக்குறார். यह धरती और वह आकाश सब प्रकृति है. இந்த பூமி அந்த ஆகாசம் எல்லாமே நேச்சர் தான். இஸ் சன்சார்மே ஜீவ் ஹே, இந்த உலகத்தில் ஜீவராசிகள் இருக்காங்க, அதில் உயிரினங்கள் இருக்காங்க. மாத்திர பிரகிருதி ஒன்லி நேச்சரோ, மாத்திர ஜீவன் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை லிவிங் பீயிங்ஸோ பிகார் ஹே, அதாவது பிகார்னா வேஸ்ட்டு. வெறும் நேச்சர் இருந்தாலோ வெறும் ஜீவராசிகள் இருந்தாலோ அது வேஸ்ட்டு. ஏன் தோனோன்கா மில்ஹி, இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தா தான் திருஷ்டி கரா ஜாத்தா ஹே, படைப்பு உருவாகும். திருஷ்டினா படைப்பு உருவாகும். மனுஷனும் நேச்சரும் சேர்ந்தாதான் படைப்பு உருவாகும். யஹி திருஷ்டிகா, இந்த படைப்பு தான் வாஸ்தாவி கருத்து ஹே, உண்மையான அர்த்தமே அப்படின்றார். பூமியும் ஆகாசமும் இயற்கையானது. இந்த உலகத்தில் ஜீவராசிகள் இருக்காங்க. ஸோ வெறும் இயற்கையோ வெறும் ஜீவராசியோ இருந்தால் அது வேஸ்ட்டு. ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் படைப்பு. ஸோ இந்த படைப்பு தான் உண்மையான அர்த்தம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஹமே திருஷ்டிக்கா அர்த்தம் சம்ஜாத்தா ஹே. ஸோ படைப்புனா என்னென்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்தால் இந்த லெசனு. ஸோ धर्म अध्यक्षा का कथन है. धर्म अध्यक्षा अंगराजा का रोमपत से यह वाक्य कहते हैं. ஸோ அங்க தேசத்தில் அகால் படு ஜாத்தா ஹே. அகால் படுனா பஞ்சம் ஏற்படுது. தர்ம அத்தியக்ஷா இந்த சம்பந்தமே இந்த சம்பந்தத்தை பற்றி அங்கராஜா ரோம்பத் சே ஐசா கஹ்தே ஹே. ஸோ பஞ்சம் வருது. அப்போ வந்து தர்ம அத்தியக்ஷா இருக்கார் இல்லையா, தர்ம தலைவர், அவர் வந்து அங்கராஜா கிட்ட இப்படி சொல்கிறார். ரோம்பாத் கிசி தர அகால்கோ தூர் கர்னா சாத்தா ஹே. ரோம்பாத் அரசர் இருக்கார்ல, அவர் கிசி தர ஏதோ ஒரு வகையில் அகால்னா பஞ்சத்தை தூர் கர்னா சாத்தா ஹே, தூரப்படுத்த நினைக்கிறார். வகு தர்ம அத்தியக்ஷனுக்கு சே, அவர் வந்து தர்ம அத்தியக்ஷன் இருக்கால, தர்ம தலைவர்கள் அவங்க கிட்ட இஸ்கா உப்பாய் கோஜ்னேக்கோ கஹத்தாஹே, இதுக்கு சொல்யூஷன், உப்பாய்னா சொல்யூஷனை, கோஜ்னேக்கோ தேடுங்கன்னு சொல்லிட்டு கஹத்தாஹே சொல்கிறாரு. வே தர்ம கிராந்தோன்கோ படுத்தேன், அவங்களாம் தர்ம கிராந்தோன் தர்ம நூல்கள் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. தப் அப்போ உனக்கா கொய் உப்பாய் பத்தா சொல்தாஹே, அப்போ ஏதோ ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியுது. உபாய்னா சொல்யூஷன், பத்தா சொல்தாஹேனா தெரியுது. வஹி உப்பாய் பத்தானே அந்த சொல்யூஷனை சொல்லி வே ராஜாசே மில்தாஹே, அவங்க ராஜாவை பார்க்குறாங்க. அந்த சொல்யூஷனை சொல்ல ராஜா பார்க்குறாங்க. அவர் இஸ் தர அப்படி பாத் ஆரம்பிக்கிறேன், இப்படி தான் தான் பேச்சு தொடங்குறாங்க. ஸோ வந்து ரோம் பார்த்துருக்காருலே அரசர் வந்து ஏதோ ஒரு வகையில் பஞ்சத்தை ரிமூவ் பண்ண நினைக்கிறார். ஸோ தர்ம டீச்சர்ஸ் இருக்காங்களே, தர்ம டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்யூஷன் தேட சொல்கிறாரு. அவங்க தர்ம நூல்கள் எல்லாத்தையும் படிக்கிறாங்க, ஒரு சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சொல்யூஷனை சொல்கிறதுக்கு ராஜாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்படி தான் அவங்க இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ வந்து इसमें காஸ் விசேஷத்தா நஹி है, இதில் ஸ்பெஷல் விசேஷம்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து சரல் சிம்பிளானதுன்னு தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா अंग राजा रोम पद के कथन है। अंग राजा रोम पर अपने नर्तकी उर्वशी से यह वाक्य कहते हैं। अंग देश में अकाल पड़ जाता है, अंग தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. தர்மதேக்ஷா कहते हैं, தர்ம தலைவர்கள் சொல்கிறாங்க. பிரம்மச்சாரிக்கு ஆனே பர், பிரம்மச்சாரி யாராக வந்தால் தான் வர்ஷா ஹோகி, மழை பெய்யும். ராஜாக்கோ ரிஷ்ய நியாமக், ராஜா வந்து ரிஷ்ய அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிக்கா பத்தா சொல்தா ஹே, பத்தா சொல்தான்னு தெரியும். ராஜாவுக்கு ரிஷ்யான்னு ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறது தெரியும். ராஜா உஷி அங்கு தேஷ்மே லானே கேக்காம், ராஜா வந்து அவனை அங்க தேசத்துக்கு கொண்டு வரணுன்றது வேலையை நர்த்தகி ஊர்வசிக்கு சவுண்ட் புதைத்தாங்க. நர்த்தகி ஊர்வசி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது வந்து தர்ம அத்தியக்ஷாலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முனிவர் அதாவது வந்து முற்றும் திறந்தவர் வந்தால் தான் வந்து பிரம்மச்சாரி வந்தால் தான் மழை பெய்யுன்றாங்க. ஸோ ரிஷின்ற ஒரு பிரம்மச்சாரியை ராஜாவுக்கு தெரியும். அந்த ரிஷியை கூட்டுட்டு வான்ற வேலையை நர்த்தகி கிட்ட கொடுக்குறாங்க. அகால் கே காரன், பஞ்சத்தோட காரணத்தால் லோக் துக்கி, மக்கள் துக்கமாக இருந்தாங்க. கிருஷ்கோன் கா காம் நஹி சல் ரஹா ஹே, கிருஷ்கோன்னா என்ன அர்த்தம்னா, சரி கிருஷ்கோன்னா ஃபார்மர்ஸோட வேலையே நடக்கலை. इसलिए अनाज पैदा नहीं हो रहा है, अनाजना ग्रेन्स எதுவுமே உற்பத்தி ஆகலை. லோகோன்கா போஜன் நஹி மில்தா ஹே, லோகோனுக்கு போஜன் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. பிரஜாக்கோ தேக்கர் ஸ்வயன் ராஜா துக்கிதா, பிரஜானா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு ஸ்வயன் ராஜா துக்கிதா, துக்கினா துக்கப்படுறாரு. அப்போ நான் துக்கு இஸ் தர வியக்து கருத்துங்க, தன்னோட துக்கத்தை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து அகால்கே காரணம், அதாவது வந்து பஞ்சத்தோட காரணத்தால் மக்கள் துக்கப்படுறாங்க. ஃபார்மர்ஸ்க்கும் வேலை நடக்கலை, அதனால் அனாஜ் எதுவும் உற்பத்தி ஆகலை. ஸோ மக்களுக்கு போஜன் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. ஸோ பிரஜா அதாவது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ராஜா துக்கப்படுறாரு, தான் கருத்துக்களை இப்படி சொல்கிறார். ஸோ ராஜா பிரஜாக்கார், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ராஜான்ற ஒரு பிரஜாக்கா சேவகே, மக்களுடைய சேவகர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லைனு விபண்டக் மகரிஷி விபண்டக் வந்து अपने पुत्र ऋष्यशृंग से यह वाक्य कहते हैं. ஓகே, இவர் வந்து பையனுக்கு பாடம் கற்பிக்கிறார். ஹமாரே விச்சார் ஒரு ஹமாரே ஷரீர் கே சாத் படா சம்பந்த் ஹே, அதாவது நம்மளுடைய கருத்துக்கும் நம்மளுடைய உடம்பு, ஷரீர்னா உடம்புக்கும் படா சம்பந்த் ஹே, பெரிய லிங்க் இருக்குது. உத்தம் விச்சாரோன்னு, அதாவது நல்ல தாட்ஸ், உயர்ந்த தாட்ஸ் தான் ஹமாரா ஷரீர் சம்கத்தாகே, நம்மளுடைய நல்ல தாட்ஸால், உயர்ந்த எண்ணங்களால் தான் நம்மளுடைய உடம்பு மிளிரும், பிரைட் ஆகுமா. பூரி பாவனோன்கே காரன், அதாவது பேட் தாட்ஸால் தான் ஹமாரா ஷரீர், நம்மளுடைய உடம்பு வந்து ஷோபாஹீன் ஹோ ஜாத்தா ஹே, ஷோபாஹீனா இன்அட்ராக்டிவாக ஆகுமா. ஓகேவா. யஹு மானி ஹுயி பாத் ஹே, இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். அப்படி புத்திருக்கோ சரித்திரவான் பனானே கேலியே, தன்னோட மகனை சரித்திரவான், அதாவது குட் குவாலிட்டிஸாக மாற்றுறதுக்காக மகரிஷி விபண்டக் வந்து ரிஷசிங்க்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பாடம்? ஹமாரே விச்சார் ஹமாரே ஷரீர், நம்ம கருத்துக்கும் நம்ம உடம்புக்கும் படா சம்பந்தம், பெரிய சம்பந்தம் இருக்குது. உத்தம் விச்சாருன்னா பெஸ்ட்டான தாட்ஸ்க்கே காரன் ஹமாரா ஷரீர் சம்கத்தாகே, நல்ல தாட்ஸ் வச்சுருந்தா தான் நம்ம உடம்பு மிளிருமா. பூரி பாவனானுக்கே காரன் பேட் எமோஷன்ஸால் ஹமாரா ஷரீர் சௌபாகின் போத்தாகே, நம்மளுடைய சரீர் வந்து அட்ராக்டிவாக மாறுன்றாங்க. ஓகே, பேட் தாட்ஸ் இருந்தால் என்ன அட்ராக்டிவாக மாறுமா. ஸோ இது நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது. என்னென்னா ஹமாரே தில் மே உத்தம் விச்சார் உன்கே ஸ்தான் தேனா செய்ய, நம்மளோட மனசில் உத்தம் விச்சார் உன் பெஸ்ட்டான தாட்ஸ்க்கு ஸ்தான் தேனா செய்ய, இடம் கொடுக்குறோன்றாங்க. ஸோ இது வந்து கௌதம் முனி மகரிஷி விபண்டக்ஸே வாக்கிய ககுத்தே ஹே. அங்க தேசத்தில் வந்து அகால், அதாவது பஞ்சம் ஏற்படுது. கிசி பிரம்மச்சாரி ஆனேக்கே வருஷ ஹோகி, யாரா பிரம்மச்சாரி வந்தால் தான் மழை பெய்யும். யஹு ஜான்கர் விபண்டக் வந்து அப்படி புத்திருக்கோ வஹாம் பேஜ்னா நஹி சாத்தி, அதை தெரிஞ்சதும் விபண்டக்கு தான் மகனை அனுப்ப விருப்பப்படல. ஸ்வார்த்த பூராகே, ஸ்வார்த்தனா தான் மகனை அனுப்ப நினைக்க மாட்டார் இல்லையா, அப்போ சுயநலம் வந்து கெட்டது. பரோபகாரமே பரம் தர்மஹே, பரோபகாரம்னா மதம் இருக்கு இல்லையா, அதுதான் பரம் தர்மஹே, உச்சக்கட்ட தர்மமா. பரோபகார் மதம் இருக்கு இல்லையா, அதுதான் பரம் தர்மஹே, பிரைமரி தர்மமா. यह बात महर्षि विबंटक का मालूम है, இந்த விஷயம் வந்து மகரிஷி விபண்டக்கு தெரியும். फिर भी वे अपने पुत्र को, ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ண, அதாவது வந்து பரம்பரை மதத்தை காப்பாற்றுறது தான் தர்மம்ட்டாங்க. यह बात महर्षि விபண்டக்கு தெரியும். फिर भी वे अपने पुत्र को, ஆனால் தன்னுடைய மகனை அங்க தேச பேஜ்னா நஹி சாத்தே, தான் மகனை அங்க தேசத்துக்கு அனுப்ப லைக் பண்ண மாட்டார். इस पर विबंटक को समझाते हो, இதனால் விபண்டக்கு புரிஞ்சுக்கிறாரு. கௌதம் ஐசா कहते हैं, கௌதம் ஏன் சொல்கிறாருன்னு விபண்டக் புரிஞ்சுக்கிறார். ஓகேவா, அதாவது சுயநலம் கெட்டதான். இவருக்கு இந்த விபண்டக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் தான் மகன் அனுப்ப மாட்டார் ஹெல்ப் பண்ண. ஸோ அது வந்து என்னென்னா ஹமே தூசரோன்கி பலாயி கர்னேக்கா பாட் சிக்காத்து, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற பாடத்தை இது மூலமாக நம்ம கற்றுக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா மயோஃபியா. இந்த மயோஃபியாவோட நீங்கள் இதுலேருந்து 10 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது லைட்டாக பார்த்துக்கோங்க.
फर्स्ट ए कान की मयोफिया लेखक उदय शंकर भट नेक्स्ट पातीங்கன்னா प्रोफेसर सुधीका कदन இது फर्स्ट स्टेटमेंट வந்து प्रोफेसर सुधीका कदन प्रोफेसर सुधी चंद्रिका अपने छात्रा चंद्रिका से यह वाक्य कहते हैं सो सिचुएशन என்னன்னு பார்த்தீங்கன்னா चंद्रिका अपने विवाह के संबंध में सुधी के सलाह चाहती है ஸோ சந்திரிகாவுக்கு வந்து தான் கல்யாண சம்பந்தம் பட்டதுக்கு சுதியோட அட்வைஸை கேட்குறான் சந்திரிகா வந்து கல்யாணத்துக்காக சுதியோட அட்வைஸை கேட்குறான் சலான அட்வைஸ் கேட்குறான் किसी को भी अपने विवाह के संबंध में ओके किसी को भी யாருக்கும் अपने विवाह के संबंध में தன்னுடைய கல்யாணத்தை பற்றி स्वयं फैसला करना चाहिए सेल्फा डिसाइड பண்ணணும் स्वयंனா செல்ஃபாக फैसला करना चाहिए डिसाइड பண்ணணும் हम भी किसी का विवाह के संबंध में அதாவது நாமளும் யாருடைய கல்யாணத்தை பற்றியும் சலா தேனி நகி चाहिए அட்வைஸ் கொடுக்கக்கூடாது ஓகேவா யாரும் தான் எல்லோரும் தான் கல்யாணத்தை பற்றி செல்ஃபாக தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி மற்றவங்களோட கல்யாணத்தை பற்றி நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது सचमुच இது உண்மையாகவே यह बड़ा बार है இது பெரிய சுமதான் इतने में बूलचिक होने से सो மறந்து கூட बूलचिकना மறந்து கூட सलाहकार का बदनाम होगा இந்த மாதிரி மறந்து கூட சலா கொடுத்துட்டோமா அதாவது அட்வைஸ் பண்ணிட்டோம்னா बदनाम होगा அவமானம் தான் ஏற்படும் அப்படின்றாங்க அதாவது மற்றவங்களோட மேரேஜ் விஷயத்தில் மறந்து போய் அட்வைஸ் பண்ணிட்டா கூட அது அவப்பெயராக ஏற்படுன்றாங்க यही नहीं विवाह के संबंध में இது மட்டும் இல்லாமல் यही नहीं இது மட்டும் இல்லாமல் विवाह के संबंध में सो कल्याण விஷயத்தில் व्यक्ति को स्वतंत्रता के साथ फैसला करना चाहिए व्यक्ति पर्सन्स இருக்காங்கல்ல அவங்க स्वतंत्रता के साथ அதாவது ஃப்ரீடமோட फैसला करना चाहिए डिसाइड பண்ணணும் यही सब सोचकर सुधी ऐसा करते हैं இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் சுதி அப்படி சொல்கிறான் यह वाक्य अविवाहित युवाओं के लिए एक सीख है அதாவது பேச்சுலர் யங்ஸ்டருக்காக இது ஒரு பாடம் அப்படின்றாங்க அதாவது என்னது யாருமே தன்னோட கல்யாண சம்பந்தம் பற்றி செல்ஃபாக தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம யாருடைய கல்யாணத்தை பற்றியும் அட்வைஸ் பண்ணக்கூடாது உண்மையாகவே இது ஒரு பெரிய சுமை அதனால் வந்து மறந்து கூட நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு அவப்பேராக அமையும் ஸோ கல்யாண விஷயத்தில் பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வந்து ஃப்ரீடமோடு முடிவு பண்ணணும் ஓகேவா இதை சோச்சிக்கிட்டு சுதி வந்து இதை யோசிச்சுக்கிட்டு தான் வந்து சுதி அப்படி சொல்கிறான் நெக்ஸ்ட்டு விவாக மானசிக் அப்படின்னா மனபலம் மானசிக்னா மனம் चंद्रिका सो यह सुधी प्रोफेसर सुधी का कथन है प्रोफेसर सुधी अपने छात्रा चंद्रिका से यह कहते हैं चंद्रिका सुधी से विवाह के संबंध में बात करती है चंद्रिका வந்து சுதியோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா சுதி किसी से विवाह करना नहीं चाहती சுதிக்கு வந்து யார் கூடயும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை कुछ शारीरिक कमजोरन होती है शारीरिक कमजोरियों அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீக்னஸ் உடம்பு பலம் இருந்ததுன்னா उनको दूर करने के लिए உடல் பலவீனத்தை தூரப்படுத்துறதுக்கு दवायान खाते हैं மெடிசன் சாப்பிடுவாங்க कुछ मानसिक कमजोरियों है அதாவது மன பலவீனம் இருந்ததுன்னா उनके लिए दवा नहीं அதுக்கு மெடிசன் கிடையாது அதாவது शारीरिक कमजोरियान அதாவது உடல் பலம் இருந்ததுன்னா அதுக்கு दवा இருக்குது மெடிசன் இருக்குது ஆனால் मानसिक कमजोरियान அதாவது மன பலவீனம் இருந்ததுன்னா அதுக்கு दवा இல்லை दवा नहीं विवाह भी एक मानसिक कमजोरी है ஆனால் கல்யாணன்றதும் ஒரு மன பலவீனம் தான் हर नारी इस कमजोरी से जीत नहीं पाती हर नारीना எல்லா நாரியாலையும் எல்லா பொண்ணாலையும் इस कमजोरी को இந்த வீக்னஸ் இந்த பலவீனத்தை ஜீத் नहीं पाती வெற்றி பெற முடியல वह विवाह कर लेती है அதனால் அவ கல்யாணம் பண்ணிக்கிறான் यह सुधी का विचार है विश्वास है இதுதான் சுதியோடைய கருத்து விசாரும் கூட விசுவாசம் கூட நம்பிக்கையும் கூட लोगों का विचार अलग अलग है மக்களுடைய கருத்து வேற வேறையானது विवाह के संबंध में यह मात्र एक दृष्टिकोण है இது ஒரு கல்யாணத்தை விஷயத்தை பற்றி இது ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான் நிர்ணயம் நகி முடிவு கிடையாது அதாவது விவாகத்தை பற்றி ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான் இதுவே முடிவு கிடையாது அல்டிமேட் डिसीजन இது கிடையாது यह तारक का कथन है तारक अपने पत्नी अनामा से यह वाक्य कहते हैं तारक अपने पत्नी के साथ सुधी का घर आता है तारक தான் वाइफ கூட சுதி வீட்டுக்கு வரான் वहाँ सब कुछ ठीक ठाक है அங்கே எல்லாமே நல்லா இருக்குது इस पर अनामा அதனால் அனாமா மது की तारीफ करती है மது வந்து பாராட்டா தாரக் தான் ஒய்ஃபை கூட்டுட்டு சுதியோட வீட்டுக்கு வராளா அப்போ வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அதை பார்த்துட்டு அனாமா அதாவது தாரக்கோட ஒய்ஃப் அனாமா மதுவை பாராட்டுறான் அப்போ வந்து இவன் சொல்கிறான் ஸ்திரீயோன் சத்துர் और शकुशल होती हैं ஸ்திரீயோன் அதாவது பெண்கள் எல்லாமே ஸ்மார்ட்டு அண்ட் வந்து शकुशल அதாவது டேலண்ட் ஆனவங்க ஸ்திரீயோன் பரிவார்க்கா நிர்வாக கூபு கருத்தேன் ஸ்திரீயோன் பெண்கள் இருக்காங்களா அவங்க பரிவார்க்கா நிர்வாக குடும்பத்தை நிர்வகிக்கிறது கூபு கருத்தேன் நல்லாவே பண்ணுறாங்க யகு சத்துராய சீக்னே வே கஹி நஹி ஜாத்தே இந்த சத்துராயினா இந்த டேலண்ட்டை கற்றுக்கிறதுக்கு அதாவது இந்த ஸ்மார்ட்னஸை கற்றுக்கிறதுக்கு வே கஹி நஹி ஜாத்தே அவங்க எங்கேயுமே போகிறது கிடையாது
தாரக் மான்தா ஹே, தாரக் நம்புறா ஸ்திரியோன் ஜன்ம சே ஹி சத்துர், பெண்கள் பிறக்கும் போதே சத்துர் தானா, பெண்கள் பிறக்கும் போதே ஸ்மார்ட்டாம். வகு சத்துராயிக்கு ஸ்திரியோன் கா ஜன்மஜாத் குண் மான்தா ஹே, வகு சத்துராயி அப்படின்னா அந்த ஸ்மார்ட்னஸை தான் ஸ்திரியோன்கா ஜன்மஜாத், பெண்களுடைய பிறப்புரிமை, பிறப்புலேருந்து கிடைக்கப்பட்டது குணமாக வந்து நினைக்கிறான். ஓகேவா? அதாவது பெண்கள் வந்து ஸ்மார்ட்டு அண்ட் டேலண்டடாக, பெண்கள் வந்து ஃபேமிலியை நிர்வாகம் பண்ணுறது நல்லாவே பண்ணுவாங்களாம். இந்த ஸ்மார்ட்னஸை அவங்க எங்கேயும் போய் கற்றுக்கலையும். தாரக் நம்புறா பெண்கள் பிறக்கும் போதே ஸ்மார்ட்டாக. ஸோ பெண்கள் வந்து ஸ்மார்ட்னஸோடு தான் பிறக்கிறாங்க. ஓகேவா? ஹர் ஸ்திரீ சத்துரு ஹோती है, எல்லா பொண்ணும் ஸ்மார்ட்டு. समय आने पर टाइम வரப்போ उसकी चतुराई प्रकट होती है, அவளுடைய டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. यह अनामा का विचार है. ஓகே, அனாமாவுடைய கருத்து எப்போனா, அனாமா, தாரக், மது, ஷியாம், சுந்தர், சுதி, சந்திரிகா सब बैठकर बात करते हैं, உட்காந்து பேசுகிறாங்க. விவாஹிக் ஜீவன் கே சம்பந்தமே பாத் करते हैं, கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்து அனாமா தன்னுடைய கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஜீவன் மே பத்தி பத்னிகா சமான் ஜிம்மா ஹே, லைஃப்பில் வந்து ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சம்மான் ஜிம்மா ஹே, சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. दोनों एक दूसरे की सहायता करेंगे, दोनों ரெண்டு பேரும் ஏக் दूसरे की இன்னொருத்தவங்களுக்கு சகாயத்தா கरेंगे, ஹெல்ப் பண்ணும். तो देन जीवन आनंदमय होगा, जीवन வந்து ஆனந்தமயமாக மாறும். यदि आना पति पत्नी पर रोब जमाएगी, पति வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே ரோபு ஜமாயேகினா கண்ட்ரோல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. तो जीवन நிரஸ் ஹோகா, ஜீவன் வாழ்க்கை வந்து சலிச்சு போயிடும். அதே மாதிரி பத்னி பத்தி பேர் அதிகாரம் கரேங்க, அதே மாதிரி ஒய்ஃபை ஹஸ்பண்ட் அதிகாரம் பண்ணோன்னா ஜீவன் நிரஸ் ஹோகா, ஜீவன் வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும் வாழ்க்கை. ஏக் தூசரேக்கு சகாயத்தை கர்னா ஹி, ஸோ ஒருத்தங்க இன்னொருத்த ஹெல்ப் பண்ணாதான் சுக்குமை ஜீவன்கா ரகசிய ஹே, சுக்குமை ஜீவனா ஹாப்பியான லைஃபுக்கான ரகசியம். யஹ் சப் மான்கர் அனாமா யோன் கருத்திய, இதை வந்து தான் அனாமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அதான் என்ன சொல்கிறான்னா, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு சமான் ஜிம்மா, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான். ஏக் தூசரே ஒருத்தங்க இன்னொருத்தவங்க சகாயத்தா பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணுமா. ஜீவன் அப்போ தான் ஆனந்தமயமாக இருக்குமா. இப்போ ஒய்ஃபை ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த லைஃப் வந்து நிரஸாகிடுமா, சலிப்பாயிடுமா. அதனால் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணாதான் அதுதான் வந்து ரகசியமா. எதுக்குன்னா ஹாப்பியான லைஃப்க்கான ரகசியமா. ஓகே, ஸோ ஹர் தம்பதி அப்படின்னா ஒவ்வொரு தம்பதியும் யஹ் பாட் சீக்கேகா, இந்த லெசனை கற்றுக்கிட்டாங்கன்னா உன்கா ஜீவன் சுக்குமை ஹோகா, அவங்க ஜீவன் வந்து நல்லா இருக்குமா. ये केशव का कथन है, केशव सुधी से यह वाक्य कहते हैं, केशव सुधी से शादी करना चाहते हैं. கேஷவ் வந்து சுதியை கட்டிக்க நினச்சான், लेकिन சுதி இன்கார் कर देती है, சுதி ரிஜெக்ட் பண்ணிடுறான். கேஷவ் சந்திரிகா से प्यार करने लगता है, அதுக்கப்புறம் வந்து சந்திரிகாவை லவ் பண்ணான். இஸ் பர் சுதி கேஷவ்கே ஷாதி கர்னா சாத்தி है, அப்போ வந்து சுதி வந்து கேஷவை வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். ஃபஸ்ட்டு கேஷவ் சுதியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான், சுதி ரிஜெக்ட் பண்ணுறான். இப்போ கேஷவ் சந்திரிகாவை லவ் பண்ணுறான், அப்போ வந்து இந்த சுதி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். ஸோ ஜீவன் மே பிரேம் और सौंदर्य खास चीज़ें हैं, லைஃப்பில் வந்து பிரேம், லவ்வும் சௌந்தர்யம், அழகும் வந்து காஸ் चीज़ें हैं, ஒரு வந்து பிரிக்க முடியாத அங்கம். ஓகேவா? लेकिन आना इन दोनों के ही जीवन, इन दोनों को ही, இது ரெண்டுக்கு மட்டும்தான் ஜீவன் அப்படின்றது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சமஜ்லேனா நான் கலத்து. இது ரெண்டு தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்கிறது வந்து பெரிய மிஸ்டேக்கா, கலத்துனா மிஸ்டேக். ஜீவன் மே தத்பர்த்தா கி ஜரூரத் ஹே, லைஃப்பில் வந்து விடாமுயற்சி, தத்பர்த்தானா விடாமுயற்சி தேவை. பத்தி பத்னிக்கே பீச் சகாயோக் கி ஜரூரத் ஹே, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் சகாயோகனா ஹெல்ப் பண்ணுறது எசென்ஷியல். தத்பர்த்தா ஒரு சகயோக் கே பினா, தத்பர்த்தானா விடாமுயற்சி, சகாயோகனா ஹெல்ப். ஸோ விடாமுயற்சி அண்ட் ஹெல்ப் இல்லைன்னா ஜீவன் நிரஸ் ஹோ ஜாயேகா, அதாவது லைஃப் வந்து போர் அடிச்சிடும். यह सब सोचकर केशव सुधी से इस तरह कहता है, அதாவது தான் வந்து இதை யோசிச்சுட்டு கேஷவ் வந்து சுதிக்கிட்ட சொல்கிறான். ஓகே, ஜீவன் மே பிரேமோ, அதாவது லைஃப்பில் பிரேமோ சௌந்தரியமாக பிரிக்க முடியாத அங்கமாக, லவ்வாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும். ஆனால் இந்த தோனோனை வந்து ஜீவன் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா தப்பா. ஜீவனில் தத்பர்த்தா வேணுமா, அதாவது விடாமுயற்சி வேணுமா. பத்தி பத்னிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா. அதே மாதிரி தத்பர்த்தா சகாயோகம், அதாவது வந்து விடாமுயற்சி இந்த ஹெல்ப் பண்ணுறதும் தான் வந்து லைஃபுக்கு வந்து சலிப்படையாமல் பார்க்குமா. ஓகேவா? ஓகே, இது வந்து ஸ்திரீ புருஷனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கிரேட்டான லெசன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், யஹ் கேஷவ் கா கதன் ஹே, கேஷவ் சுதி से यह वाक्य कहते हैं, இது ஆல்ரெடி பார்த்துட்டு பின்னாடி இருக்குது. கேஷவ் கே ஹாத் மே சோட் லग जाती है, கேஷவோட கையில் சோட் லग जाती है, காயம் பட்டுருச்சு. वहाँ से खून बहता है, அந்த ரத்தம் வெளியேறுது. யஹ் தேக்கர் சுதி சுப் ரஹती है, இதை பார்த்துட்டு சுதி சைலண்ட்டாக இருக்கா. சஹானுபூதி கே தோ शब्द भी नहीं कहती, சஹானுபூத்தினா ஒரு ஆறுதலுக்காக கூட தோ शब्द ரெண்டு வார்த்தை கூட நஹி கஹுதி சொல்ல மாட்டா, சைலண்ட்டாக இருக்கா.
मगर आना चंद्रिका केशव को पट्टी बांधती है. ஆனால் சந்திரிகா கேஷவுக்கு வந்து பேண்டேஜ் போடுறான். பாத் को सुधी केशव का प्यार पाना चाहती है. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா सुधी கேஷவோடைய லவ் அடைய நினைக்கிறான். तो देन केशव सुधी और चंद्रिका की तुलना करके ஆனால் இந்த கேஷவ் என்ன பண்ணுறான்னா சுதியும் சந்திரிகாவையும் துல்னா करके கம்பேர் பண்ணி इस तरह कहता है. அவன் அப்படி சொல்கிறான். ஸோ கேஷவோட கையில் வந்து சோட் ஆகிடுச்சு, அதாவது காயம் பட்டுருச்சு. கூன் பகத்தாகி ரத்தம் வெளியேறுது. இதை கேட்டுட்டு சுதி சுப் ரகத்தி சைலண்ட்டாக இருக்கா. சகானுபூத்தி அதாவது வந்து ஒரு ஆறுதலுக்கு கூட 2 வார்த்தை பேசலை. ஆனால் சந்திரிகா கேஷவுக்கு பட்டி பாந்திகை அதாவது பேண்டேஜ் போடுறான். அப்போ சுதி வந்து கேஷவோட லவ்வை மட்டும் அடைய நினைக்கிறான். அப்போ கேஷவ் வந்து சுதியும் சந்திரிகாவையும் துல்னா கருக்கு எதை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து ஸ்திரீகா லக்ஷன் கர்வனகி சகானுபூத்திகை, அதாவது பெண்ணுடைய லட்சணன்றது கர்வம் கிடையாது, ப்ரௌட்னஸ் கிடையாது, சகானுபூத்தி அதாவது வந்து ஆறுதல் தான், அர்ப்பணிப்பு தான், அரவணைச்சிக்கிறது தான் சொல்கிறாங்க.